இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு சீடன் தன் குருவிடம் சென்று, குருவே, மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது என்ன குருவே என்று கேட்கிறான். உடனே குரு சிரித்து கொண்டே, நீ என்ன நினைக்கிறாய் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதை பற்றி என்று கேட்கிறார். உடனே குரு சொல்கிறான், நல்ல உணவு, இருப்பிடம், பாதுகாப்பான சூழ்நிலை மற்றும் வேலை, இதுதான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன் குருவே என்று சொல்கிறான். உடனே குரு அவனை ஒரு கோழி பண்ணைக்கு அழைத்து செல்கிறார். அந்த கோழிகளை காட்டி கேட்கிறார், இவைகளுக்கு நல்ல உணவு, இருப்பிடம், நாய் பூனைகளிடமிருந்து பாதுகாப்பு, முட்டை போடும் வேலை எல்லாம் இருக்கிறது. இவை மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறாயா என்று கேட்கிறார். சீடன் திரு திருவென்று முழிக்கிறான். மீண்டும் கொஞ்ச தூரம் அழைத்து செல்கிறார். அங்கே சில கோழிகள் போராடி தன்னுடைய உணவை தேடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றை காட்டி கேட்கிறார், இவைகளுக்கு நல்ல உணவு கிடையாது, தானே தன் உணவை தேடிக்கொள்ள முயற்சி பண்ணுகின்றன. பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை, இருப்பிடம் கூட இவைகளுக்கு இல்லை. இவைகள் மகிழ்ச்சியாக இல்லை என்று நினைக்கிறாயா என்று மறுபடியும் கேட்கிறார். இப்பவும் சீடனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போதுதான் குரு சொல்கிறார், இந்த இரண்டு விதமான கோழிகளும் மகிழ்ச்சியாக இருப்பதும் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதும் அதனுடைய மனதை பொறுத்த விஷயமாகவே அமையும். நம்மில் சிலர் பண்ணை கோழிகளைப் போல் நல்ல உணவு, இருப்பிடம், வேலை, பாதுகாப்பு இவற்றை கொண்டு எனக்கு இது போதும் என்று வாழத்தான் செய்கிறார்கள். பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உணவுக்காக வெளியே சுற்றி திரியும் கோழிகளை போன்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களும் முழு ஃப்ரீடமுடன் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கிறார்கள். மகிழ்ச்சி என்பது என்ன தெரியுமா? நம் மனதை பொறுத்ததே. உங்கள் மனதிற்கு பிடித்த மாதிரி இருந்து மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.